அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் கன்னிராசியில் மங்களகாரகரான செவ்வாய் அமர்கிறாருங்க. அது மட்டுமல்லாது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற போகிறது. அதிலும் குறிப்பாக புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் செவ்வாய் நுழைவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்புகள் கரையக்கூடிய சந்தர்ப்பம் அதீதமாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் ராசிக்கு சமகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கும் சமகிரகமாக இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் உறுதியாகவே விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடும் பகை வீடாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே அங்கு செல்வது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நேரங்களில் எதிர்பாராத விரயங்களை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கு பகை கிரகமாக ராகு கேது கிரகநிலைகளும் இருக்கின்றன. அதில் கேதுவை விட்டு விலகுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் நுழைந்தாலும் கூட மங்களக்காரகனின் அமைப்பால் சில நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். ராசிக்கு சப்தமாதிபதியும் தனாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக விரயத்தில் அமருவதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழலும் சேமிப்பு கரைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இணையாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயரில் அழைக்கக்கூடிய செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் திருமணம் போன்ற விஷயங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும். அது மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை, விவசாயம் போன்றவற்றில் சாதனை புரிய வேண்டும் என்றாலும் செவ்வாயினுடைய அனுகிரகம் மிகவும் முக்கியமான ஒன்று. விண்வெளி மற்றும் மருத்துவத்துறை போன்றவற்றிலும் பரிவிதமான சாதனை புரிய வேண்டும் என்றாலும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயத்தில் நுழைவதால் எதிர்பாராத அலைச்சலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அது மட்டுமல்லாது புதனை
தான் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் அவரை சமகிரகமாக பார்ப்பதால், அவரின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் அதிரடியான மாற்றமும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய் மட்டும்தான். நவ கிரகங்களிலே மிகவும் வலுவாக சிறப்பு பார்வை பெற்ற 3 கிரகங்களில் செவ்வாய் மற்றும் குரு சனி ஆகிய 3 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே செவ்வாயினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் 3, 6 மற்றும் 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம், யோகத்தை அள்ளித்தரக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் ஆகிய இடங்களை இந்த வேளையில் பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் சற்று கட்டுக்குள் வரும். விரயம் என்பதால் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல்களும் வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கல் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்திருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் அனைத்தையும் சமாளித்து தங்களுக்கான இடத்தை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்து கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை விளக்கக்கூடிய வகையிலும் நியாயமற்ற போட்டிகளை எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான திருப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, அலைச்சல் சிரமம் தான் அதிகமாக இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டாலும் இந்த வேளை அப்படிதான் இருக்கும். அதற்கான உண்மையான பலன் விரைவில் உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சி வாய்ப்பும் இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு, வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த 45 நாட்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் பெயர்ச்சி உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது.